ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 புள்ளிகள் இறக்கத்தில் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1.11% வந்துட்டு இறக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். வீக்கில் வந்துட்டு ஒன் டைம்ஸ் இல்லை 2 வீக் ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இறக்கம் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நமக்கு டிசம்பர் 20 வந்துட்டு இந்த இறக்கம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அடுத்ததாக வந்துட்டு நமக்கு ஜனவரி 23 இந்த இறக்கம் நடந்துச்சு. அகைன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இறக்கம் திரும்பவும் பிப்ரவரி 8 நடந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்துட்டு ஒரு இறக்கம் அப்படிங்கிறது பங்குச்சந்தை நடந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு இறக்கத்துக்கு அப்புறமா வந்துட்டு தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஏற்றமும் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஆப்ஷன் பையர்ஸ் வந்துட்டு உங்களோட செஷன் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பையிங்கை வந்துட்டு கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆனால் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா சில டைம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது வந்துட்டு பங்கு கீழே வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு நாளைக்கு உங்களோட ட்ரேட்ஸை வந்துட்டு கையால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு எல்லா இண்டெக்ஸ்லையும் வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐயோட செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இன்றைக்கி மட்டுமே 11,000 கோடிக்கு வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. ஆனால் செல் பண்ண வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே மார்க்கெட் வந்து வெளியெடுத்திருக்காங்க. அதுக்கு நிகராக வந்துட்டு நம்ம டிஐஎஸும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8,297 கோடிக்கு பை பண்ணி அவங்களும் நெட் ஆவரேஜ் வந்துட்டு ஓரளவுக்கு 8,800 கோடி பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த சமயத்தில் உங்களோட ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான பங்குகள் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இப்போது இந்த ஒரு இறக்கத்தினால, மார்க்கெட் இறக்கத்தினால வந்துட்டு அந்த பங்குகள் வந்துட்டு இறங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு சரியான டைம் தான். ஏன்னா இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சேலரி வர டைம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு நாளையிலேருந்து கொஞ்சம் அப்ட்ரெண்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா சேலரி வரும். நிறைய பேர் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு போட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதிகமாகும். அப்போ மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதையும் மனசில் வச்சு நாளைக்கு உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக நம்ம சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பற்றி தான் இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கோல் இண்டியாவை பற்றி தான். ஏன்னா கோல் இண்டியாவும் பெல்லும் வந்துட்டு ஒரு ஜாயின் வெஞ்சரில் வராங்க. எதுக்காக அப்படின்னா, ஏன்னா இவங்க அமோனியம் நைட்ரேட் பிளான்ட்டை வந்துட்டு ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க இப்போ கெமிக்கல் பிஸ்னஸ்க்குள்ளேயும் வந்துட்டு கோல் இண்டியா வர போகிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோல் இண்டியாவில் கிட்டத்தட்ட 15% வந்துட்டு இவங்க ஸ்டேக் இருக்குது இந்த ஒரு ஜாயின் வெஞ்சரில். ஸோ 49% வந்துட்டு பெல் கிட்ட இருக்குது. ஓவராலாக நம்ம கோல் இண்டியா பற்றி பார்க்கும்போது ரீசெண்ட் டைமில் இவங்க கிட்ட வர அப்டேட் ஆகட்டும், ரீசெண்ட் டைமில் இவங்களோட ஆர்டர் புக் ஆகட்டும் வந்துட்டு ரொம்ப குட்டாக இருக்குது. பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருக்குது. அதே சமயத்தில் பெல்லும் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாயின் வெஞ்சர்னால வந்துட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 2 பங்குலையுமே வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி பங்கு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக இன்றைக்கி ஜுனிஃபர் ஹோட்டல் அவங்களோட ஐபிஓலேருந்து லிஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ லிஸ்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 365 ரூபா, இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 360 ரூபா தான். ஸோ பங்கை பொறுத்தளவுக்கு லிஸ்டிங்கை அதிகமாக கொடுக்கலனாலும் ஸோ இப்போ வந்துட்டு அப்பர் ஷீட் ஹிட் பண்ணியிருக்காங்க. லிஸ்டிங் அப்புறமா கிட்டத்தட்ட 11% மேலே போய் கிட்டத்தட்ட 400 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்துட்டு இந்த மாதிரி பங்குகள் மேலே போகிற வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வரப்போகிற எலெக்ஷன்ஸ், அதுவும் இல்லாமல் ஐபிஎல் இதெல்லாம் வந்துட்டு ஓரியன்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த பங்குகள், ஹோட்டல் பங்குகள் வந்துட்டு நல்ல ஒரு கவனிப்பில் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற நம்ம லெமன் ட்ரீ ஹோட்டல் ஆகட்டும், இந்தியன் ஹோட்டல்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ரீசெண்ட் டைமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக வந்துட்டு எல்லாருமே ஹோட்டல் பங்குகளை கொஞ்சம் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்த வர ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹோட்டல் பங்குகள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜி என்டர்டைன்மெண்ட். ஸோ ஜி என்டர்டைன்மெண்ட் பற்றி வந்துட்டு தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் வருது. திரும்ப வந்துட்டு ஒரு ரெக்கவரி கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ரெக்கவரி கொடுக்குற சமயத்தில் வந்துட்டு திரும்ப ஒரு பேட் நியூஸ் வந்துருக்கு. ஸோ பேட் நியூஸும் சொல்ல முடியாது. இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வந்துட்டு ஒரு முக்கியமான சில முடிவுகளை வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதாவது இந்த நிறுவனம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களோட இண்டிபெண்டன்ட் அட்வைசரி கமிட்டியை வந்துட்டு நியூவாக ஃபார்ம் பண்ண போகிறதா வந்துட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அசஸ்மெண்ட் முதற்கொண்டு வந்துட்டு இவங்க புதுசாக வந்துட்டு இன்வைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணியும் அதே சமயத்தில் இன்றைக்கி இருந்த செல்லிங் ப்ரெஷர் காரணமாக வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் வந்துட்டு பங்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு திரும்ப மேலே போவாங்க. ஆனால் நியூஸ் வரும்போது கீழே வருவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்துட்டு அந்த 160 to 165 நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் வந்துட்டு பங்கு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ டெஃபினட்டாக கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மேலே போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதே மாதிரி நியூஸ் ஏதாச்சும் வரும்போது திரும்பவும் கீழே வருவாங்க. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பை பண்ணுங்க. ஓகேங்களா?
ஸோ அடுத்ததாக கொச்சின் ஷிப்யார்டு பற்றி நமக்கு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது நம்ம பிஎம் மோடி தலைமையில் வந்துட்டு ஒரு இனாகிரேட் ஃபங்க்ஷன் வந்துட்டு நடந்திருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இனாகிரேஷனில் வந்துட்டு ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஃப் எரி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ எமிஷன் அண்ட் எனர்ஜி எஃபிஷியண்டாக இயங்கக்கூடிய சில இயந்திரங்கள் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே வேகத்தில் கொச்சின் ஷிப்போட வளர்ச்சியை நம்ம பார்க்கும்போது ஸோ இன்றைக்கி வந்துட்டுமே கிட்டத்தட்ட இன்ட்ராவில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் 2022 இந்த பங்கில் 1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் அந்த 1000 ரூபா வந்துட்டு கிட்டத்தட்ட 500 மடங்கு வளர்ந்ததுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கொச்சின் ஷிப்யார்டு வந்துட்டு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு ரீசெண்ட் டைமில் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அந்த பங்கை கன்சிடர் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மல்டி பேக்கரிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத இந்த கொச்சின் ஷிப்யார்டு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வந்துட்டு இந்த ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷனில் இன்னொரு முடிவு எடுத்திருக்காங்க. டோட்டலாகவே நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இந்த ஒரு அப்டேட்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த பங்கில் வந்துட்டு நல்லா வளர்ச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கூட நீங்கள் லாங் டைமாக வந்துட்டு மைண்டில் வச்சு இதில் நீங்கள் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் ஹெல்த் கேரை பற்றி தாங்க. ஆல்ரெடி இந்த பங்கை பற்றி நான் நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட முன்னாடி. இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த பங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குறிப்பாக வந்துட்டு ஸ்விங் இன்வெஸ்டருக்காக வந்துட்டு இந்த பங்கை நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல ஒரு பொசிஷன் வந்திருக்காங்க. இந்த பங்கில் வந்துட்டு நம்ம இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் மாதம் பக்கம் வந்துட்டு இதில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட் அந்த செகண்ட் டார்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பீட் பண்ணாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னும் மேலே போவாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் எடுத்து கொஞ்சம் இறக்கம் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எக்ஸிட் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சடன் ஏற்றம் அப்படிங்கிறது பங்கு இருந்துச்சு. இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டை தொட்ட உடனே வந்துட்டு பங்கு நல்ல ஒரு இறக்கம் தான் கண்டினியூஸாக கொடுத்தாங்க. ஸோ நம்ம எங்கே பை பண்ணமோ அந்த லெவலுக்கு வந்துட்டு பங்கு வந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த பங்கை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக ப்ரீவியஸாக நம்ம சேனல் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பங்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பங்கில் நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே ஒரு 12%. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்துட்டு யூகே அண்ட் யூரோப்பில் வந்துட்டு அவங்களோட கிளைண்ட்ஸ்கிட்ட கிட்டத்தட்ட அவங்களோட ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரிடியன்ஸோட டீலிங் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக வந்துட்டு கம்பெனியில் நல்ல ஒரு டெவலப் இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சப்ளையில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சப்ளை அதிகமாக நடந்துச்சு அப்படின்னா சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஷேர் ப்ரைஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பங்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சொல்லும் போது பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இப்போது ஒரு ஃபஸ்ட் டார்கெட் பக்கமே கிட்ட போயிட்டாங்க. அகைன் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஏதாச்சும் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க கீழே வந்தாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து மாட்டிப்பீங்க. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். எப்போ ஜனவரி மாதம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு எப்போன்னு சரியாக தெரியல. நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பாருங்களேன், மேலே போயிருக்காங்க, கீழே வந்து எந்த ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே போயிருக்காங்க, திரும்பவும் வந்துட்டு கீழே வந்திருக்காங்க, திரும்பவும் மேலே போயிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஃப்ளக்சுவேட்டடாக தான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த நியூஸ் கேள்விப்படணும்னா இங்கே பை பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த சப்போர்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்னோட கமெண்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக எதுவும் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், இந்த ஒரு சப்போர்ட் திரும்பவும் வந்தாங்க அப்படின்னு நீங்கள் பை பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி மிட்வேல பை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிறத என்னோட ஒரு அட்வைஸ். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனில் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டென்லா பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த டென்லா பிளாட்ஃபார்ம் பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு நாள் வீடியோவில் பேசலாம்னு நினச்சேன். ஆனால் நான் பேசலாம்னு நினச்ச அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 17% மேலே போனாங்க. அதனால் வந்துட்டு இந்த பங்கை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். எதுக்காக இந்த ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட 50 TV க்ளோஸ் சீரிஸில் வந்து இந்த பங்கு இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நான் இந்த பங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 17% மேலே ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இந்த கண்ட்ரியில் தான் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த பங்கை நான் அந்த லிஸ்ட்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் தான் கொடுத்து நம்ம எதிர்பார்த்த சப்போர்ட்டில் தான் இப்போதைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நல்ல ஒரு வளர்ச்சி வந்துட்டு ஃபர்தராக கொடுக்கக்கூடிய பங்கு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஆல்ரெடி இவங்களோட ஹை வந்துட்டு கிட்டத்தட்ட 2000க்கு மேலே இருக்குது. ஆனால் கரண்ட்டாக பங்கு வந்துட்டு ஒரு 1000 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. நான் கண்டிப்பாக வந்துட்டு ஃபியூச்சர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற பங்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எதனால் இந்த பங்கை பண்ணி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ரூ காலர் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அந்த பார்ட்னர்ஷிப் வந்துட்டு இவங்க ஃபர்தராக இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கு. இந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஞாபகமே எனக்கு வந்துச்சு. இப்போதைக்கு ஏதோ ஒரு கஷ்ட காலத்தில் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஃபர்தராக ஃபியூச்சரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற பங்கு தான். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததான் ஈசிமை ட்ரிப் அண்டு ஜாகில் டீம்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிற நம்ம கிடச்சிருக்கு. 2 பேர் வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுக்குள்ளே வரப்போகிறாங்க. ஸோ பொதுவாகவே வந்துட்டு நம்ம ஈசிமை ட்ரிப் பற்றி இதுமேல் அதிகமாக பேச போகிறது கிடையாது. ஏன்னா இந்த பங்கு பற்றி நான் ரொம்பவே அதிகமாக பேசிட்டேன்.
குறிப்பாக வந்துட்டு இந்த ஒரு பிரேக் அவுட் கூட உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். கண்டிப்பாக வந்துட்டு பங்கில் நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் பேசினேன். அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பங்கை நான் ₹50 சீரியஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்தும் வந்து நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான ப்ராஃபிட் நீங்கள் பார்த்துருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் இந்த மாதிரி டிப் நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தேன். அப்போ நீங்கள் பை பண்ணியிருந்தா கூட இன்னும் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்க முடியும். ஸோ திரும்ப வந்துட்டு இப்போ நல்ல ஒரு இறக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபியூச்சரில் இவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிளியராக புரியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஈஸி மை ட்ரிப் அண்ட் ஜாகில் ரெண்டையுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜாகில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத செப்பரேட்டாக வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் ஈஸி மை ட்ரிப்பை வந்துட்டு கொஞ்சமாக அக்குமுலேட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபியூச்சர் ஃபுல்லாகவே டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஈஸி மை ட்ரிப் இந்த மாதிரி கம்பெனியில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத வாய்ப்பு அதிகமாக தவிர அதோட குறைய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு இன்றைக்கி விப்ரோவும் கீழே விழுந்திருக்காங்க. ஸோ பொதுவாகவே இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியே கீழே தான் விழுந்திருக்காங்க. இருந்தாலும் விப்ரோ கீழே வந்ததுக்கு இன்னொரு அடிஷனல் ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டக் ஈக்விட்டிஸ் வந்துட்டு அவங்கள டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டவுன்கிரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதோட பையிங் டார்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட 480 வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதனாலேயே வந்துட்டு பங்கு இறங்கிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்தராகவும் வந்து கம்பெனியோட பங்குகள் வந்துட்டு கொஞ்சம் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நியூஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு மேக்ஸிமம் ஷேர் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. ஆனால் சில பங்குகள் வந்துட்டு கீழே இறங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை அவங்க சொன்னது கேட்காம திரும்பவும் மேலே தான் ஏறிட்டு போகும். அந்த மாதிரி கான்ட்ராக்டடியாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு கோட்டக் கொடுத்த நியூஸ் படி இப்போதைக்கு விப்ரோ வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங் இருக்காங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் டவுன்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பையிங் டார்கெட்டையும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இன்றைக்கி முக்கியமாக பேசப்பட்ட நியூஸ். அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பங்குகள் இறங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, நீங்கள் ஒவ்வொரு டிப்லையும் பை பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னுமே ஒரு சின்ன இறக்கம் அப்படிங்கிற வர வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் நியூவாக என்ட்ரு கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் இந்த கன்சாலிடேஷன் அப்படிங்க இருக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்களோ அதை பொறுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி இந்த பங்கை வாங்குறத பற்றி முடிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி என்னென்னலாம் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சோன்னா எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.